السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد كان الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا وتعظيما وتكريما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லாம் முஸ்லீமாக முஃமினாக பிறக்கச் செய்து, மேலும் என் கண்ணின் ஒளி என் காதலின் வழியாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் பிறக்க செய்தானே அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கு எல்லாம் புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் நற்குணத்தின் தாய் பொறுமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த காலத்தில் பொறுமை என்பது குறைவாக இருக்கிறது நண்பர்களே. எப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு கபரஸ்தான் வழியாக போய் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு பெண்மணி உட்காந்து கபருக்கு முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்கம்மா. ரசூலுல்லாஹ் கேட்டாங்களாம்மா, ஏம்மா அழுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்கம்மா. அது அவங்க அந்த பெண்மணி சொன்னாங்களாம்மா, எனக்கு கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்ட்டாங்க. எப்படி அவங்க பார்க்கல, ரசூலுல்லாஹ்னு சொல்லி அவங்க பார்க்காம சொல்லிட்டாங்க, என் கஷ்டம் உங்களுக்கு எப்படி தெரிய போகுதுன்ட்டாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் எதுவும் சொல்லாமல் போயிட்டு அவங்க பக்கத்தில் இருந்த சகோதரர் சொல்கிறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம், இந்த மாதிரி உங்ககிட்ட பேசினது ரசூலுல்லாஹ், நீங்கள் இப்படி பேசிட்டீங்கன்னு சொன்னோன்னே அந்த பெண்மணி ரொம்ப மனசாரதி ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்கிறாங்க, மன்னிச்சிருங்க ரசூலுல்லாஹ், அவங்க தெரியாமல் பேசிட்டேன் ரசூலுல்லாஹ் அப்படின்றாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலில் வரும் கஷ்டத்தில் யார் பொறுமை காக்கிறார்களோ அவரே சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்க. அப்போது இந்த காலத்தில் எப்படி பொறுமை இருக்குது என்று சொன்னால், இப்பொழுது உதாரணமாக ஒரு 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 கம்பெனி இருக்கிறது. இந்த கம்பெனியில் ஒரு ஸ்டாஃப் இருக்கார். அந்த வேலைக்காரர் ஒரு நாள் வரல, 10 நாள் வரல. அவர் அப்படியே இது மாதிரி அவருக்கு எப்படி ஃபஸ்ட் நாள் வராதப்போ சம்பளத்தை கட் பண்ணுறாங்களே, சம்பளத்தை கட் பண்ணி அந்த ஸ்டாஃப் இருக்கார் அல்லவா, அவர் எப்படி கஷ்டப்படுறாங்க. அவங்க ஒரு நாள் சம்பளம் கட் பண்ணிட்டாங்களே எனக்கு அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. அப்படியே அந்த மாதிரி அவங்க அந்த ஃபஸ்ட்டு நேரத்தில் நீ கோவப்படுறாங்களே, இந்த மாதிரி என் ஸ்டாஃப் எதுக்கு லேட்டாக வரான் அப்படின்னு சொல்லிட்டு கெடுக்கிறாங்கல்ல. அவங்க இந்த மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் அவங்க அப்புறம் என் ஸ்டாஃப் இப்படி தான் அப்படின்னு சொல்லி பொறுமை கொள்கிறாங்க. அப்படி இருக்கிற ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸின் பிரகாரம் அவங்க முதலிலே அந்த ஸ்டாஃபு ஃபஸ்ட்டு டைமு பொறுமையாக வருது. ஃபஸ்ட் டைம் அவங்க லேட்டாக வர்றவங்க, அவங்களுக்கு எதாவது உடம்பு சரியில்லைன்னா அந்த டைமில் அவங்க பொறுமையை காக்கணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க நண்பர்கள். இந்த பொறுமை என்பது இந்த பொறுமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தான் தெரியுமா, பொறுமையின் முழு வடிவாக இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும் பொறுமை பொறுமை பொறுமை. எந்த அளவிற்கு பொறுமை, தாயிஃப் நகரில் கல்லடி அது தாயிஃப் நகருடைய அந்த மக்கள் கள்ளத்துக்கு அடிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரத்தம் சொட்ட அவர்கள் நடந்து வருகிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் ஒரு உத்தரவு கொடுங்க, அந்த 2 மலைக்கு நடுவில் தாயிஃப் நகர் அப்படியே அழிச்சிட்றேன் அப்படின்னாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேணாம், பிறவரும் சமுதாயத்தில் இவங்க சீர் திந்திருவாங்கல்ல அப்போ சொல்லிட்டு அவங்க அந்த பொறுமையோட சொல்லிட்டு போனாங்க நண்பர்களே. அதன் காரணமாக இப்போ தாயிஃப் நகரில் பல முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் நண்பர்களே. இப்படியாக பல சம்பவம் சொல்லலாம். ஜுனைத் போர் முடிச்சுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சபையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பெரிய சஹாபிகளாக உட்காந்துருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி உட்காந்துருக்கும்போது ஒரு அரபியர்
அதை அந்த உமர் ரலியல்லாஹு தாண்டி அபூபக்கர் ரலியல்லாஹு தாண்டி ரசூலுல்லாஹ் பின்னாடி போய் பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் பின்னாடி வந்து அந்த போர்லேருந்து வந்த தோஃபாக்கள் பரிசுகள்லாம் இருக்குது. அந்த பரிசை பார்த்து இன்னும் சொல்கிறாங்க, என்னோடய பங்கு எனக்கு தாங்க ரசூலுல்லாஹ் அப்படி, என் பங்கு எனக்கு தாங்க அப்படின்றாங்க. பார்த்துட்டு என் பங்கு எனக்கு தாங்க அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எதுவும் சொல்லாமல் அவங்களுடைய பங்கை எடுத்து கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்கிற பங்கு இதெல்லாம் எடுத்து கொடுத்துறாங்க ரசூலுல்லாஹ். அந்த நேரத்தில் அவங்க கோவப்பட்டிருந்தாங்க என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அவர்கள் கோபத்தில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் கோபப்பட்டிருந்தார் என்று சொன்னால் அந்த இடத்தில் பெரும் கலவரம் ஏற்பட்டிருக்கும் நண்பர்களே. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவாக பொறுமை இருந்தார்கள் சொன்னால் கோடிக்கணக்கில் சொல்லலாம். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும் பொறுமை தான் இருந்தது நண்பர்களே. ஒரு நாள் மக்காவை அழிக்க வந்த காஃபிர்கள் அவர்கள் 3 நபர்களை பிடித்து வச்சிருந்தார்கள். சுஃபியான் இப்னு உமையா மற்றும் அபு சுஃபியான், சஃபான் இப்னு உமையா, அபு சுஃபியான், ஹாரிஸ் இப்னு ஹிசாம், இவங்க 3 பேர்த்த பிடிச்சி வச்சுருந்தாங்க. மக்கா தாக்க வந்தவங்கள பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ரசூல் வந்து உமர் ரலியல்லாஹு வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீங்கள் தான் மக்காவை கொண்டு வந்தீங்க, நான் வந்து உங்களை கொண்டுருவேன் அப்படி சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாங்க. மிரட்டிட்டு போனோடனே ரசூலுல்லாஹ் கிட்ட போய் சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் ஒரு உத்தரவு விடுங்க, அவங்க எல்லாத்தையும் வெட்டிடுறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்மளுக்கு படிப்பனையாக யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் இருக்குப்பா. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல தூக்கி போட்டாங்க. அப்பயும் அவங்கள வரும்போது எப்படி அவங்க எந்த கோபத்தோடு பார்த்தாங்களா? இல்லை, பொறுமையோடு அவங்கள வர வச்சாங்கல்ல. அப்படி தான் இருக்கணும், மன்னிச்சு விட்டுறலாம்ப்பா அப்படின்னு அந்த நேரத்திலும் பொறுமையை காத்தார்கள் நண்பர்களே. எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குர்ஆனில் சொல்லி காட்டுறான், வஸ்பிர் அலா மா அஸாபக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கஷ்டங்களில் நீர் பொறுமையுடன் சகித்து கொள்வாயாக என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்கிறான். பொறுமை இந்த காலத்தில் எப்படி இருக்க பொறுமை என்று பொறுமை ஒரு சொட்டும் இல்லை நண்பர்கள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர பொறுமை எந்த இடத்தில் சென்றாலும் பொறுமை முக்கியம் நண்பர்களே. இந்த காலத்தில் கோபம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவங்க பக்கத்தில் உள்ள கிளாஸோ ஏதோ ஒன்று தூக்கி உடச்சிட்றாங்க. உடச்சிக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன வருது அவங்களுக்கு மனசில் வருது, காசு போயிடுச்சு அப்படி தான் மனசு வருது தவிர அல்லாஹ் நான் கோவப்படுறேன், அல்லாஹ் நான் கோவப்பட்ட பிறருடைய மனசை கோவப்படுது அவங்க மனசை அவங்க மனசை வருத்தப்படுத்திருப்பனே அந்த சிந்தனை வர மாட்டேங்குது. காசு போயிடுச்சுன்னு தான் வருது தவிர அந்த மனசை வரப்படுத்திட்டேனே மன்னிப்பு எப்பவுமே அப்படி சொல்லி மனசு வர மாட்டேங்குது நண்பர்களே. அப்பொழுது அந்த இடத்துல பொறுமையை காக்க வேண்டும். பொறுமையை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, பொறுமையுடனும் தொழுகையுடனும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குர்ஆனில் சொல்கிறான். நிச்சயமாக பொறுமையாளுடன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் நண்பர்களே. இந்த காலத்தில் அப்போது பொறுமை எப்படி இருக்கிறது சொன்னால் பொறுமை காக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குர்ஆனில் சொல்கிறான் அல்லவா, யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். அப்பொழுது எல்லா விஷயத்திலும் பொறுமையுடன் இருந்து அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி துவா கேட்குறோம், துவா கேட்கும் போது அந்த துவா டக்குன்னு கபுல் ஆகாது, பொறுமையாக இருக்கணும். அந்த துவா கபுல் ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். யா அல்லாஹ் குடி, அல்லாஹ் குடி, எவ்வளோ கேட்டுக்கிட்டே இருங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கறதுக்கெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துனியாவில் தராவிட்டால் கபரில் தருவான். கபரில் தராவிட்டால் ஆகிரத்தில் மஹ்ஷரில் அவங்க எல்லாம் அனைத்து நபர்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நேரத்தில் உங்களுக்கு தருவான் நண்பர்களே. நீங்கள் கேட்கறது உங்கள் மேல் கடமை. நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள், அல்லாஹ்விடம் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டே இருங்கள், துவா கேட்டுக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏதோ ஒரு நேரத்தில் கண்டிப்பாக கொடுப்பான் நண்பர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஸ்ஸபுரு நிஸ்ஃபுல் ஈமான், பொறுமை என்பது ஈமானின் பாதியாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்பொழுது பொறுமை இந்த காலத்தில்
பொறுமை ரொம்ப கம்மியாகிவிட்டது நண்பர்களே. அல்லாஹ்விடம் யா அல்லாஹ் இந்த 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 அகிலத்திற்கு பொறுமையை நீ தந்துருவாயாக அல்லாஹ், ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த 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 உலகத்தில் கொடுத்தது பொறுமையை ஒரு பொக்கிஷமாக கொடுத்துருக்கார் நண்பர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொன்றும் எடுத்தால் அந்த ஒவ்வொரு இதிலும் பொறுமையை தவிர வேறு எதுவுமே இருக்காது நண்பர்களே. அப்படியாக பொறுமையுடன் காத்து அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்ம வாழ செய்வானாக. வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹ்.